கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 40 நாள் பாஸ்டிங் பிரேயர்ல 2வது நாள் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, சுகத்துக்காக தேவன் நம் சபையில இருக்கிற மக்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறார். நம்ம சர்ச்சில் இருக்கிற மக்கள், நம் தேசத்தில் இருக்கிற மக்கள், நம் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், மருத்துவமனையில் இருக்கிற ஒரு மக்களுக்கும் தேவன் சுகம் தரணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். சபையார சேர்ந்து யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் இப்படி எழுதியிருக்குது. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு எதுவாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு தேவனுடைய குமாரன் அதில் மகிமைப்படுவார்னு எழுதப்பட்டிருக்குது. லாசர் வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவான வியாதி அவருக்குள்ள வந்து வீட்டில் இருந்தார். லாசருடைய 2 அக்கா, என் தம்பி வியாதியா இருக்கிறான், இயேசு சாமி வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போக சொல்லுங்கன்னு கூப்பிட்டாங்க. ஆனால் இயேசு அந்த இடத்துக்கு சீக்கிரம் போகாததுக்கு காரணம், நான் இப்படி எனக்குள்ள ஒரு கற்பனை பண்ணுறேன். மாத்தா மரியா எப்பவுமே இயேசு வந்த நாள்லாம் வீட்டில் உட்கார்ந்தாங்க, வசனத்தை கேட்டாங்க, வீட்டுக்கு வர வச்சாங்க. ஆனால் லாசர் மட்டும் அவங்க மரியா மாத்தால் வர வைக்கும் போது வீட்டில் இல்லை. லாசர் பிஸிமேன், ஆண்டவரையும் தேடுறது இல்லை, சபைக்கும் வர்றது இல்லை. நான் நினைக்கிறேன் அப்படிதான் இருந்திருப்பாரு. ஆனால் அந்த வியாதி தான் இயேசு கிட்ட அவரை கொண்டு வந்து சேர்க்குது. இப்போ அவர் உடனே போல 4 நாளைக்கு அப்புறம் அவர் அந்த வீட்டுக்கு போனா, அந்த லாசர் இறந்து வீட்டில் அடக்க ஆராதனை பண்ண அவரை கொண்டு போய் அடக்க ஆராதனை பண்ணிட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஏசு அவங்க வீட்டில் போயிட்டு பார்த்த உடனே ஒரு அக்கா சொல்றாங்க, நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான்னு மாத்தா சொல்றாங்க. மரியா சொல்றாங்க, நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான்னு சொல்றாங்க. இப்ப இயேசு சொல்றாரு, கல்லறை எந்த கல்லறை வாங்க போலான்னு அவங்க கூட போறாரு. அவங்க அக்காவை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசிப்பியானா தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு சொன்னாரு. இப்ப சொல்றாரு, கல்லறையை பார்த்து லாசரே வெளியே வான்னு சொன்னோம்னா அந்த இறந்தவன் வெளியே வந்தான். அவங்க சகோதரிகளோட அந்த லாசரை நிறுத்துறாரு. இப்போ அந்த இறந்தவன் இயேசுவின் கையை பிடிச்சுக்கின்னு எங்க வீட்டுக்கு வான்னு கொண்டு போய் அவரோட கூட லாசரோட கூட இயேசு உட்கார்றாரு. நல்லா கேட்டுங்க, லாசரு வியாதியா இருக்கிற வரைக்கும் அந்த லாசரு நல்ல சுகத்தோட பலத்தோட இருக்கும்போது தேவனை மகிமைப்படுத்தல. ஆனா வியாதி வந்த உடனே தான் இயேசு எனக்கு சுகம் கொடுத்தா நல்லா இருக்குமே சொல்றான். இனி கூட சரீரத்துல நல்ல சுகம் பலம் கிடைக்கும் போது இயேசுவை மகிமைப்படுத்துறதில்ல. வியாதி வரும்போது தான் இயேசப்பா எனக்கு சுகம் தர மாட்டாரா, நான் சபைக்கு போறேன்னு எனக்கு சுகம் தர மாட்டாரான்னு சொல்லி பல பேர் கேட்கிறோம். உங்களுக்கு சுகம் தருவாரு. ஆனாலும் அந்த சுகத்துல, அந்த ஆசீர்வாதத்துல இயேசு மகிமைப்பட நீங்க விடணும். உங்களுக்கு கொடுக்குற சுகம் பலம் ஆசீர்வாதம் நீங்க பெற்றுக்கொள்ளும் போது எத்தனையோ பேர் மருத்துவமனையில வியாதியின் படுக்கையில அவங்கள சுகமாக்க முடியாதபடி டாக்டரால கைவிடப்படுற எத்தனையோ பேஷண்ட் இருக்கிறாங்க. அவங்க மத்தியிலாம் உங்களுக்கு கொடுத்த சுகத்தை, உங்களுக்கு கொடுத்த ஜீவனை நீங்க போய் சொல்லும் போது தேவன் அதுல மகிமைப்படுவாரு. அங்க பாக்குறோம், லாசரை தேவன் உயிரோடு எழுப்பின உடனே அவர் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போயிட்டு 3 காரியம் அந்த இடத்துல பண்றாரு. முதலாவது அவருக்கு நல்ல விருந்து கொடுக்குறாரு. 2வது பெஸ்டானது விலையேற பெற்றதை இயேசு கிறிஸ்துக்கு உடைச்சு அவர் தலையில ஊத்துறாங்க. 3வது அங்க இருக்கிற ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு, ஏசப்பா இல்லைன்னா நான் செத்திருப்பேன், ஏசப்பா தான் என்ன உயிரோட காப்பாத்தினாருன்னு அவங்கள சூழ்ந்து இருக்கிற மக்களுக்கு இயேசுதான் இந்த நாள்ல என்னை காப்பாத்தி என்னை ஆசீர்வதித்து என்னை உயிரோட வைத்திருக்கிறாருன்னு அந்த குடும்பம் சொன்னது. அந்த லாசருடைய குடும்பம் சொன்னதை போல நம்ம சபையார் கூட கிடைக்கிற சுகம், கிடைக்கிற ஆசீர்வாதம், குடும்பத்துல வர சமாதானத்தை உண்மையாவே ஆண்டவரை அறியாத தெரியாத மக்கள் மத்தியில சொல்லும் போது இயேசு சாமி அதுல மகிமைப்படுவாரு. இப்போது நம்ம ஜெபிப்போம். நம்ம சரீரத்துல உங்களுக்கு சுகம் இல்லாத இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம், லோ பிரஷர் இருக்கலாம், கிட்னி பிரச்சனை இருக்கலாம், ஹார்ட் அட்டாக்கு, வாழ்வில கொழுப்பு அதிகமாகி அடைப்பா இருக்கலாம்.
எந்த கேன்சர் வியாதியா இருக்கலாம், எந்த நோய்கள் மரணத்துக்கு எதுவானது உங்களுக்குள்ள இருந்தாலும் நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. எனக்கு சுகம் கொடுத்தா, பலம் கொடுத்தா, உண்மையாவே சுகம் வியாதியா இருக்கிறவங்களுக்கு இயேசு சுகம் கொடுத்தாருன்னு நான் சொல்லுவேன். வியாதியா இருக்கிற மக்கள் மத்தியில இயேசு தான் என்னை உயிரோடு வைத்திருக்கிறான்னு சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு பல ஆத்மாவை ஏசப்பா கிட்ட கொண்டு வந்து மகிமைப்படுத்துவோன்னு நீங்க சொல்லுவீங்களான்னா, இப்போது உங்களுக்காக நாங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு அற்புதம் பண்ணுவாரு. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்க ஆராதனைக்கு வர மக்கள் எந்தெந்த நோய்க்குள்ள அதிகமாக காணப்பட்டு டாக்டர் கிட்ட போய் பார்த்து அது சரியாவாத மாத்திரை மருந்து எடுத்துக்கொண்டு இருப்பாங்களோ அவங்க மேல உங்களுடைய கையை நீட்டுங்க. உங்க கையை நீட்டுங்க. சொல்ற 1 பேதுரு 2:24 எழுதப்பட்டிருக்குது, நம்முடைய பாவத்தை அவர் சிலுவையில சுமந்து அவருடைய தழும்புகளால குணமாக்கப்படும் எழுதப்பட்டிருக்குது. ஆமாப்பா, எங்களுக்காக 2000 வருஷத்துக்கு முன்பாகவே சிலுவைய சுமந்து எங்களுடைய வியாதியெல்லாம் நீங்க சுமந்துக்குனீங்களப்பா. பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நோய்களை நீங்க சுமந்து தீர்த்தீங்களப்பா. உங்க தழும்புகளால குணமாக்கப்படும் எழுதப்பட்டிருக்குது சுவாமி. இப்போது எங்க ஆராதனைக்கு வர மக்கள், இதை பார்க்கிற மக்கள், எங்க மருத்துவமனையில் இருக்கிற மக்கள், இந்த சென்னை பட்டணத்துல எந்தெந்த மருத்துவமனையில வியாதினால அதிகமாக மருத்துவமனையில இருப்பார்களோ அவர்கள் மேல உங்களுடைய கையை நீட்டி இப்போது சுகத்தை நீ கட்டளையிடுங்கப்பா. அந்த சுகத்தை பெற அந்த ஆத்துமா ஆராதனைக்கு வந்து உமக்கு சாட்சியா நிக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.